வணக்கம், நான் உங்கள் கௌசாந்த். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்தில் லுச்சன் மாநிலத்தில் அவங்க அதில் பார்க்குறீங்க ப்ரெடேட்டர், அந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு தியேட்டருக்கு வந்திருக்கிறோம். அதான் இப்போ உள்ளுக்குள்ளே இப்படி இங்கே சுவிட்சர்லாந்தில் தியேட்டர் இருக்குமெண்டு போய் பார்ப்போம். இந்த தியேட்டரில் வந்து ஐமேக்ஸ் இருக்குது, மற்றது நார்மல் தியேட்டர் இருக்குது, மற்றது 4D எல்லாம் பார்க்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கு ஐமேக்ஸில் அந்த ப்ரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே இங்கே இந்த இடத்த பாருங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு ஸ்கேட்டிங், என்ன ஐஸ் ஸ்கேட்டிங்க, ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுறது தான். கிறிஸ்மஸுக்கு தான் இது திறப்பாங்க. இப்போ வந்து ரெடி பண்ணுறாங்க. அப்பேக்கில் இதை நான் காட்டுறேன்னு அப்படின்ட்டு நாங்களும் வந்து விளையாடுற ஐடியா இருக்குது. வாங்குவோம், தியேட்டருக்குள்ளே போ. இது என்னோடய அண்ணா தான். நாங்கள் 2 பேர் தான் வந்துக்கிறோம் இன்றைக்கு. வேறு ஆக்களுக்கு டைம் இல்லை, தம்பிக்கு அத்தான ஆக்களுக்கு. அதான் பார்ப்போம் உள்ளுக்கு அப்படி இருக்கான்ட்டு. நாங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த தியேட்டருக்கு தான் பாருது, ஐமேக்ஸுக்கு படம் பார்க்க. ஐமேக்ஸில் படம் பார்க்குறதுக்கு இன்றைக்கு சனம் குறை வேணும். அதுதான் வேணும். இங்கே இதுக்குள்ள ஒரு போய் பார்த்துட்டு இருக்காண்ணா. இதுக்குள்ள என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ஃபிங் பண்ணுறது. இது வந்து நானும் பழகிற ஐடியா இருக்கா. அது வந்து ஒரு ஷோர்ட்ஸில் காட்டுறேன், நீங்கள் வேணும். இப்படி தான் அதுங்களோ. இதுக்காண்ட ஒரு தனி வீடியோ போடுறேன். நாங்கள் மேலே போவோம் பார்க்கலாம். தியேட்டர் வந்து மேலே இருக்குது, மேலே தான் போகிறோம். அண்ணா என்ன மாதிரி இது சர்ஃபிங் பண்ணுற ஐடியா இருக்கும்? இப்போ ஒரு மாதத்தால் வந்து நாங்கள் ஸ்கீயிங் பண்ணுறது வீடியோஸ் எல்லாம் வரும். இப்போ வந்து ஸ்னோ குறைவாக இருக்குது, அதனாடி ஸ்கீ லிஃப்ட் வந்து திறக்கல. அதான் பார்ப்போம். திறந்த அப்புறம் ஒரு பிடிக்கிறோம். ஓகே அண்ணா, அங்கே டிக்கெட்டு எந்த டிக்கெட்டும் காட்ட புரியும் எல்லாமே உண்டு. அவங்க இதில் ஸ்கேன் பண்ணுறது தான். நாங்கள் ஆன்லைனில் வாங்கிட்டோம். வச்சு மேடம் இதில் சாப்பாடு பொருள்கள் எடுக்கலாம். நாங்கள் சாப்பிட்றது எடுக்கல. ஆனால் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுக்க புரியல, தண்ணி எடுத்துட்டு. ஓகே, இதில் வேண்டலாம். கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். அங்காலையும் இருக்குது. அது சாக்லேட் சாமான்கள், ஐஸ்கிரீம் எல்லா நாட்டிலையும் தெரியறாங்க கூட. அது ஆனால் இங்கே ப்ரைஸும் படி பார்த்தோம்னா விலை இல்லை. இதில் வந்து நீங்கள் பில் அடிக்கலாம். இங்கே வந்து எல்லாம் ஆட்டோமேட்டிக். நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி நீங்களே இது பில் அடித்து நீங்களே போகலாம். பார்த்தீங்களோ, இங்கே ஆகலே இல்லை. இது கண்ணாடி தரதுக்கு மட்டும்தான் நின்று. அது தமிழ்நாடு ஒருத்தர் நின்று பார்த்தீங்களா, முகம் காட்டையில். ஏனென்றால் இங்கே கொஞ்சம் பிரச்சனைகள், சட்ட ரீதியாக பிரச்சனைகள். அதனாடி தான் எங்களையே காட்டி கொண்டு வரேன். மேலே இப்போ ஐமேக்ஸுக்கு தான் போய் கொண்டுக்கிறோம். ஆனால் இது பெரிய தியேட்டர் தானே இங்கே சுவிஸில். கொஞ்சம் அதுதானே ஐமேக்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இல்லை. அண்ணா சொன்னவர். இது வேறுங்க இங்கே இருக்குது, சூரிச்சில் இருக்குதாம். இவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான். இன்றைக்கு என்ன சந்திக்கிறதுக்காண்டி வந்துக்கிறார். அதோட சப்ஸ்கிரைபர் எங்கிட்ட. கிட்டத்தட்ட 4-5 தடவை தான் இருக்குது. ஓகே, சின்ன நாடு முன்னாடி. ஓகே, அதன் சின்ன நாடு, அதன் நாடி பிரச்சனைன்னு இருந்தாலும் விலை எவ்வளோ வரும் ஐமேக்ஸின் டிக்கெட் விலையை? இப்போ ஒரு ஆளுக்கு நாங்கள் 32 ஃப்ராங்க் எதுக்கு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா படம் நேற்று தான் வெளியான முன்னாடி. அது இப்போ சாதாரணமாக ஒரு ஃப்ராங்க் தான் குறையும். ஐயோ, இப்போ பார்த்தீங்களா, 30லேருந்து 32 அப்படின்னா இந்தியன் காசுக்கு வந்து 30 ஃப்ராங்க் என்றால் 3000. ஐயா அப்படி ஐயா. தியேட்டர் இங்கே இப்படி தான், நல்ல பெரிய திரை தான் பாருங்க. போர் லெவலாக இருக்குது. சீட் வந்து அதிகமாக தான் இருக்குது. என்ன ஒருத்தனை
இன்னைக்கு இப்போ பதிவு இந்த 4 பேர் தான் பதிஞ்சிருக்கேன். அதான் நீங்கள் சுவிஸ்காரங்க கூடுதல் ஐமேக்ஸ் வாரது குறைவு. ஏனென்றால் அவங்கள எப்படியாவது படம் பார்த்தா சரி, எங்களை மாதிரி நாங்கள் வந்து அந்த காட்சியெல்லாம் அப்படியே என்னென்ன அப்படி ரியல் மாதிரி பார்க்குறதுக்காண்டி தான் ஐமேக்ஸ் புக் பண்ணுறோம். நாங்கள் திரையில் நாங்கள் குறும்படங்கள் எடுக்கிறனாடி எங்களுக்கு அனுபவம் வேணுமென்னாடி அதான் எல்லா படமும் நாங்கள் வர்றதில்லை. இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான படங்கள் விஷுவல் டெக்னிக்கல் இது அண்ணா பார்த்து சொல்லணும் அது எப்படி படம் உண்டு. நல்ல படம் உண்டா மட்டும்தான் பெறுவோம். மற்றது நாங்கள் வந்து குறும்படங்களும் எடுக்கிறது. என்னோட அண்ணா தான் டைரக்டர். நான் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறேன் நிறைய படங்கள் அண்ணாண்ட படத்தில். அதுவும் வருங்காலத்தில் நான் இப்போ ஒரு புது படம் நடிச்சிருக்கிறேன். அண்ணாண்ட எத்தனையாவது படம் அது 11வது படம். அதான் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம். பார்ப்போம் எப்படின்ட்டு. வேறு லெவலாக இருக்குது. அடுத்த வருஷம் தான் ரிலீஸ். தைப்பொங்கலுக்கு தைப்பொங்கல் 17 ரிலீஸ் ஆகுது. 15-14 ஆனால் நாங்கள் எங்கள் அமைப்பு அதுதானே 17 தான் ரிலீஸ் பண்ணுறோம் இப்போ ஒஃபிஷியலாக. பார்ப்போம் அப்படின்ட்டு. ட்ரைலர் வந்து நான் என் யூடியூப்பில் போட வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். 32ன்னா 3495 அதான் இந்தியன் ரூபி. அதான் சொன்னேன் நான். கிட்டத்தட்ட 10 மடங்கு. கிட்டத்தட்ட 10 மடங்கு. 3500 ரூபா. 3500 ரூபா அதிகம் தான் நீங்கள். ஆனால் இங்கத்திய சம்பாதியத்துக்கு ஓகே. ஒரு ஆளுக்கு அதான் இங்கத்திய நீங்கள் உழைப்புக்கு இங்கத்திய உழைப்பாக்களுக்கு ஓகே. அதே நாங்கள் அங்கே பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ குறைஞ்சிருக்கு. எங்கே சீட்டு எங்கே இவ்விடத்துலையோ எங்கே நடுவில் 16. ஓகே. நாங்கள் கொஞ்சம் வீடியோக்காண்டி நேரத்துக்கு வந்த நாங்கள் இன்றைக்கு இப்போ வந்து தியேட்டர் எங்கண்ட ஆட்சி தான். இதில் தான் நல்ல பெருசாக திரை இருக்கும். படு உயரம் திரை. ஆனால் அவருக்கு அதில் போய் நிற்கிறேன்னு அவருக்கு வீடியோ எடுக்க முடியுமே. அவருக்கு உயரத்தை காட்டுறது அப்படி. நான் அதில் போகிறேன் கீழே. ஓகே. ஐயோ ஏதோ எல்லாம் உடையுது. திரையண்ட சைஸை பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசுன்ட்டு. நான் இங்கே கீழே நிற்கிறேன். அது எத்தனை மடங்கு 10 மடங்கு உயரம். ஒரு பெனை மரத்தின் உயரம். எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க வேண்டாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோவும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. எழுத்தோட்டம் போய் கொண்டிருக்குது. நாங்கள் இப்போ வழியில் போய் கொண்டிருக்கிறோம். இதில் குப்பையால் போடலாம். 3D கண்ணாடி போடுறது நாங்கள் போட்டுட்டு போனோம் இங்கே இதுக்குள்ள. ஓகே வச்சாச்சு. வழியில் படம். அம்மா அண்ணா இந்த படத்துக்கு வந்த பெர்த்து மகளே கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்க. ப்ரெடேட்டர்ன்ற பெஸ்ட் மூவியாக தான் இருக்குது. 3Dயில் பார்க்க 3D IMAX அதான். இல்லை ப்ரெடேட்டர் இவ்வளோ சண்டை நான் ஒரு படத்துலையும் பார்க்கல. என்னண்டு ப்ரெடேட்டர் 1 or 2 அது அப்படி படம் வேண்டா படம். இங்கே இதில் போஸ்டர் தந்துருக்காங்க.
வெறுத்து வரணும், கொடுத்த காசுக்கு டபுள் மடங்கு வெறுத்து படம். பாத்ரூமும் பார்ப்போம் எப்படி என்ன, பாத்ரூம் ரிவ்யூக்கு போட்டு விடுவோம். அப்படி பாத்ரூமில் டிஸ்பிளே வந்துருக்குறாங்க. இப்போ என்ன அலுவலண்ணா? வீட்டை போவோம். ஓகே, வேறு லெவலாக இருக்குது இதுக்குள்ள. இப்போ ஆக்கள் வேறு படங்களுக்கும் வருவாங்க. அதனால் ஓகே, அதான் இதுக்குள்ள ஒரு 3Dயில் கேம் விளையாடுறது இருக்குது, அதுவும் வர போகிறோம். அண்ணா எப்போ வருவோம்? பிளான் போட்டுட்டு பார்த்துட்டேன்னு நேரம் இருக்குது. அதான் வந்து அதுவும் வீடியோவாக போடுவேன். அது துவக்கு சுடுறது, ஆனால் 3D நீங்கள் நடந்தெல்லாம் சுடலாம். இந்த படங்கள்லாம் இப்போ ஓடுது இந்த தியேட்டரில். ஐமேக்ஸில் எல்லா படமும் ஓடையில, இது மட்டும்தான் ஓடுது. இது மட்டும் எல்லா படமும் போடவும் அதான் அது எடுக்கிற படங்கள் மட்டும்தான். அதுவும் சரி. அதான் அதான் வழியில் போயிட்டு வெதரும் நல்ல குளிராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. புதுசாக எங்கள் சேனலுக்கு வந்திருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.